ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட முடிவு என்ற தலைப்பிலே ஆவியானவரை கொண்டு நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்தர் சபையில் பேரின்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம். சுத்தர்கள் போற்றும் தேவனே, தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சோத்தரிக்கிற ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை எங்கள் மீது இறக்கி கொடுங்க. இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால நிரப்புங்க. ஆண்டவரே தகப்பனை கேட்கின்ற ஒவ்வொருவருடைய இருப்பிடத்திலும் ஆண்டவரே தகப்பனை உடைய பிரசன்னம் இறங்கி இந்த வார்த்தை எங்களுக்கு போதுமானதாய் இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். முடிவு என்ற தலைப்பிலே பார்க்கலாம். முதலாவது யோபுவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிக்க கேட்போம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். பாத்தீங்களா, எவ்வளவு அருமையான வாக்கு தத்தமா சொல்றாங்க. சூகியனான பில்தாத்து பிரதியுத்தரமாக இந்த காரியத்தை யோபுவை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லி அந்த சொல்றது. அது நிறைய செய்திகளை அவர் சொல்றத நம்ம பாக்குறோம். இந்த இடத்துல நமக்கு ஒருவேளை உங்களுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த காலை வேளையில உங்களை பார்த்து அது சம்பூர்ணமாய் முடியும் சொல்றார். தாவீதுனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஆடுகள் பின்னால போய்கொண்டிருந்தவன் வியர்வையிலையும் கஷ்டத்திலையும் அந்த இடத்துல காடுகளில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு அவன் இருந்த அந்த நிலையிலிருந்து ஆடுகளின் பின்னே போயிருந்த அவனை தூக்கி எடுத்து வந்து அவனை அரசனாக அபிஷேகம் பண்றார். அதுதான் துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் பாருங்க, அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய். உங்களை பார்த்த ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார். நம்ம அடிக்கடி தாவீதுடைய வாழ்க்கையை தியானித்ததுனால நான் வேறு ஒரு சம்பவத்தை உங்கள் முன் வைக்கிறதுக்கு ஆவியானவர் உதவி செய்வராக. வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிக்கலாம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எலியா தீர்க்கதரிசியின் காலத்துல பஞ்சம் ஏற்படுகிறது. ஆண்டவர் எலியாவை வந்து கேரி தாற்றண்டையில் நீ போய் ஒழித்து கொண்டு உன்னை போஷிக்கும்படி நான் என்ன பண்ணுவேன், நான் செய்வேன் சொல்லிட்டு காகத்தை அனுப்புகிறார். காகம் தினமும் காலையும் மாலையும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருது. அதை சாப்பிட்டு கேரி தாற்றண்டையில் கொஞ்சம் தண்ணீரை குடிக்கிறாரு. அது ஒரு 6 மாத காலம் அப்படியே போகுது. தண்ணீர் வற்றி விடுகிறது. உடனே ஆண்டவர் வந்து எலியாவை பார்த்து, நீ சாரிபாத் என்னும் ஊருக்கு போ, அங்கே உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன். பாருங்க, ஆண்டவருடைய காரியெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. ஏங்க, அங்க எவ்வளவு பணக்காரங்க இருப்பாங்க, நிறைய சேமிச்சு வச்சிருப்பாங்க இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் அனுப்பாம இந்த ஒரு விதவை, ஏழை விதவை கிட்ட போய் அனுப்புறாரு. அவங்க சாப்பிடுறதுக்கு ஒன்னும் இல்லாம இருக்குது. ஆனா எலியாவை வேற போஷிக்கிறதுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த சாரிபாத் விதவை கர்த்தரிடத்திலே பக்தி உள்ளவளா இருந்தா
இருந்தால், கர்த்தரை பற்றி அறிகிற அறிவிலை இருந்தால், அவள் உடனே கீழ்ப்படுகிறவராய் இருந்தால், எனவே அவளை போஷிக்கும்படியாக அவளுடைய அற்பமான ஆரம்பம் பாருங்க. 2 விறகு பொறுக்கிற நானும் பிள்ளையாண்டானோ, இதுல கொஞ்சோண்டு மாவு இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, எல்லாமே அற்பமா ரொம்ப கீழாக இருக்கிறது பாருங்க. அந்த இடத்துல அற்பமா இருக்குது எல்லாமே. ஆனா அவளை போஷிக்கும்படியாய், அவளை உயர்த்தும்படியாய், அவளை சம்பூரணப்படுத்தும்படியாய், அவளை பூரணப்படுத்தும்படியாய் கர்த்தர் எலியாவை கொண்டு அங்க அனுப்புறார் பாருங்க. அங்க போன உடனே இவ இப்படி பஞ்சப்பாட்டை தான் பாடுறா. ஆனாலும் பாருங்க அவளுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. அப்போ 13 எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி உனக்கு ஆயத்தப்படுத்த, ஆனாலும் நீ போய் ஆயத்தப்படுத்த உனக்கும் உன் பிள்ளைக்கு, ஆனாலும் ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பிறகு நீ உன் குமாரனுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற. உடனே அவ என்ன பண்றா, கீழ்படிறா, அதே மாதிரி கொண்டு வரா பாருங்க. 14 வாசிங்களேன். அதுல தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது வாசிங்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். பாத்தீங்களா, அவளும் அவள் வீட்டாரும், அவளும் அவள் பிள்ளையும் தான் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, துவக்க அற்பமா இருக்கு, கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு கலசத்துல எண்ணெய், பாத்திரத்துல மாவு கொஞ்சம்தான் இருக்கு. 2 பேர் சாப்பிடறதுக்கு 2 அடை தான், ஆளுக்கு ஒரு அடை தான். ஆனா ஆண்டவர் சொற்படி அவள் செய்தாள், எலியாவின் சொற்படி செய்தாள். உடனே அவளுடைய வீட்டாரும் அவளும் பஞ்சகாலம் முழுவதும் அநேக நாள், கிட்டத்தட்ட 3 வருடம் பாருங்க. ஏன்னா நான் அந்த இதுல பாத்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் 3ஆம் வருஷம் ஆகையால் அப்படின்னு இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 3 வருஷம் அவங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, போஷிக்கிறவராய் காணப்படுறார். யார அவளையும் அவள் பிள்ளையும் மட்டும் இல்ல, வீட்டார் அனைவரும் பாருங்க, வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அவள் சொந்த பந்தங்கள் பக்கத்துல இருப்பாங்க, எல்லாருக்கும் மாவு கொடுத்திருப்பா, எல்லாரும் சாப்பிடுங்கப்பா, எனக்கு வழிஞ்சுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த துவக்கம் அற்பமாய் இருந்தது. ஆனால் அதன் முடிவோ சம்பூர்ணமாய் இருந்தது. பிரியமானவர்களே, இன்னும் அவளுடைய வாழ்க்கையிலே அதிசயம் நடந்தது. அவளுடைய குமாரன் மரித்து போறான். அதற்கு பிறகு எலியா அவனை உயிரோடு எழுப்புகின்றார். அநேக அற்புதங்கள் அவளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அருமையான வேளையிலே துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் தரும்படியாக அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அப்பொழுது நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையிலே துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருந்து இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றான். தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆடுகள் பின்னால போனவன் அரசனாக உயர்த்தப்பட்டான். அதே போல சாரிபாத் விதவியினுடைய வாழ்க்கை துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு அதிக அதிசயமாய் சம்பூர்ணமாய் பூரணமாய் நிரம்பி வழிகின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஒரு பாடலை கூட பாடலாம். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே மகளே, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, முடிவு என்றும் சம்பூரணமே, கடைசி மட்டும் காத்திடுவாரே, கலங்கி தவிக்காதே இஸ்ரவேலே, பயப்படாதே, நானே உன் தேவன். அடுத்ததாய் பார்க்கலாம் சங்கீதம் 37:37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். பாத்தீங்களா, அது எவ்வளவு அருமையா கொடுத்திருக்கு. 37:37 உத்தமனும் செம்மையானவனுடைய முடிவு என்ன? சமாதானம் என்று சொல்ல. எந்த ஒரு மனிதன் உத்தமனாய் நடக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் செம்மையான வழியில் நடக்கிறானோ, அவனுக்கு என்ன முடிவு? சமாதானம். துன்மார்க்கனுக்கோ சமாதானம் இல்லை, அவனுக்கு பிரச்சனைகள் தான். அது நிறைய காரியம் இருக்கு, நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் முடிவு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் உத்தமமாய் நடக்கிறவர்கள், அது மட்டும் இல்ல, செம்மையான வழியில நடக்கிறவர்களுக்கு முடிவு எப்படி இருக்குமா? சமாதானமாய் இருக்கும் சொல்லி சொல்ல
சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கும்போது எனக்கு யோசேப்பின் சரித்திரம் ஞாபகம் வந்தது. ஆதியாகமம் 37:23-24 வாசிக்கலாம். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பை உடுத்திக் கொண்டிருந்த பல வருண அங்கே அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. பாத்தீங்களா, இவனுடைய அற்பம் ஆரம்பம் எப்படி இருக்குது, அற்பமா காணப்படுது. இந்த அருமையான வேளையிலே அவன் குழியில் போடப்படுறான். அவனுடைய வஸ்திரங்கள் உரிக்கப்படுது. அழகான பல வர்ண அங்கி அவங்க அப்பா தச்சு போட்டாரு. அந்த அங்கியெல்லாம் எடுத்து போடுறாங்க பாருங்க, உரித்து போட்டாங்க. அந்த அங்கியை தான் என்ன பண்ண போறாங்க, ஆடை அடிச்சு அந்த ரத்தத்துல துவச்சு உங்க மகன் வந்து கொடிய மிருகம் ஏதோ அடிச்சிருக்கு போலக்கு, இந்த அங்கியை தான் நாங்க வழியில பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி கொடுக்கறதுக்காக அவனுடைய அங்கி உரிக்கப்பட்டது. தகப்பன் கொடுத்த அங்கி உரிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, குழியிலே அவன் போடப்பட்டான். இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் வஸ்திரம் உரிக்கப்பட்டுள்ளா? இந்த ரட்சிப்பின் வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம் உரிக்கப்படுதா? சத்துருவினால நம்ம விடக்கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குழியில் போடப்பட்ட நிலை காணப்படுகிறதா? அந்த குழி எப்படி இருந்துச்சா? வறண்டதாய் தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. எப்படி இருந்திருக்கும்? ஒண்ணுமே கேட்கலங்க, ஒண்ணுமே கேட்கல. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். யோசேப்பு கர்த்தரோட. அவனுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. அந்த உத்தமனா இருந்தான், அவன் செம்மையான வழியில் நடந்தான். அதனால முடிவு எப்படி இருக்கு? சமாதானமா இருக்கு. பாருங்க, அவன் முதல்ல 37ஆம் அதிகாரத்துல இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். அவன் வந்து சொப்பனை காண்றான். அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? சொப்பனை காண்றான். அவன் போய் அண்ணன்கிட்ட சொல்றான், இந்த சொப்பனை எப்படி பலிக்குதுன்னு பாக்கலாம்னா இவனை எப்படியாவது கொன்னு போடணும்னு நினைக்கிறாங்க. அதுல ஒரு சகோதரன் என்ன பண்றான், வேணாம் அந்த ரத்தப்பழி நமக்கு வேணாம், அந்த குழியில போட்டலான்றாங்க. அதே மாதிரி போடுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 37:28 வசனம் வாசிங்க. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். பாருங்க, யூதா சொல்றான், சகோதரன் ஒருத்தன், இந்த பாருங்க வர்த்தகர்கள்லாம் வராங்க, வியாபாரிகள்லாம் வராங்க, எகிப்துக்கு போறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், இவன்கிட்ட வித்துடலாம், நமக்கு காசும் கிடைக்கும். நம்ம வந்து இவனை இங்கே போட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கஷ்டம் இல்ல, அதனால அங்க அனுப்பிடலாம். அவன் எப்படி திரும்பி வர முடியும்? அடிமையா நம்ம என்ன பண்ணலாம், வித்துடலான்னு 20 வெள்ளிக்காசுக்கு வித்துடுறாங்க. பாருங்க, குழியில் போடப்பட்டான், வஸ்திரம் உரிக்கப்படுகிறது, குழியில் போடப்படுகிறான். அதற்கு பிறகு நடந்த காரியம் நமக்கு தெரியும். அப்புறம் பாத்தீங்கன்னா வர்த்தகரிடத்துல, வியாபாரி இடத்துல விற்று போடுறாங்க. எவ்வளவு பயங்கரமான காரியம் பாருங்க. 39ஆம் அதிகாரம் பாருங்க, 39ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். வித்து போட்டவன என்ன பண்றாங்க அந்த வர்த்தகர்கள்னு போடப்பட்டிருக்கு. எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவர் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். பாத்தீங்களா, போத்திபார் கிட்ட கொண்டு வந்து என்ன பண்றாங்க, பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமா இருந்த போத்திபார்கிட்ட கொண்டு வந்து வித்துறான். அவன் ஒரு பெரிய அரண்மனையில இருக்கான். அவனும் காசு கொடுத்து வாங்குறான். எவ்வளவு காசு கொடுத்தான்னு தெரியல, ஆனா இஸ்மவேலர் இடத்தில் விலைக்கு வாங்கின 2 தடவை விலைக்கு வாங்கப்படுறாங்க. எவ்வளவு பயங்கரமான நிலைமை பாத்தீங்களா? ஆனா அவன் உத்தமனா இருந்தான். தன் உத்தமத்தை விட்டு அவன் விலகவே இல்லை. ஆண்டவரை நிந்திக்கவில்லை. என்னப்பா நீங்க சொன்ன கனவை சொன்னேன், அதுக்கு போய் எனக்கு இதுவா, என்னப்பா எப்படிப்பா இந்த கனவெல்லாம் பலிக்கும், நான் இப்படி கிடக்க, ஒரு புலம்பலம் இல்ல. ஒரு கர்த்தர் கண்டிப்பா செய்வார். அண்ணன்மார்களுக்கு அது தெரியவில்லை, ஆனால் எனக்கு தெரியும், என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கான்னு சொல்லி முறுமுறுக்காதபடி இருந்தான். அதான் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனா, என்ன செய்யறானோ அந்த காரியெல்லாம் அவனுக்கு வாய்க்கப்படுது. அதெல்லாம் வந்து அந்த எஜமானர் பார்த்து அவன் அரண்மனைக்கு முழுக்க அதிகாரியா வைக்கிறான். அவன் தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். அவன் மனைவி போத்திபாரின் மனைவி மூலம் அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை. இவன் அழகுள்ளவனா இருந்தான், சௌந்தர்யவானா இருந்தான். ஆனாலும் அவ வந்து ரொம்ப கூப்பிடுறா, இவனை நீ என்னோட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனா அவன் வந்து போகவில்லை. தன் பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டான். பிரியமானவர்களே, கர்த்தரோடு இருந்தான். கர்த்தர் யோசேப்போட இருந்தான். பரிசுத்தத்தை காத்து கொண்டான். எந்த நேரத்திலும் முணுமுறுக்கவில்லை. குழியில் போடப்படுறமா, நீங்க உத்தமத்தை காத்து கொள்ள வேண்டும். பரவாயில்ல, என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறா அப்படின்னு சொல்லணும். செம்மையான வழியில நடக்கணும். அப்படி செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்மை ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றுவார். 41-41 வசனம் வாசிக்கலாம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும்
உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொன்னான். சரி பாருங்க, அதுக்கு பிறகு வாசிக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லும்போது, அவனை போய் சிறைச்சால போத்திபாரின் மனைவி வந்து அவளை வந்து பலவந்தப்படுத்தும் போது அவன் விட்டுட்டு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஓடி போறான். அப்ப போத்திபாரின் மனைவி இந்த மாதிரி இந்த பிள்ளையாண்டான் வந்து என் மேல தப்பா நடந்தப்பான் தான் நான் வந்து அவனுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி எடுத்து, அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும்ல சம்பவம்லாம். அதனால அவனுக்கு கிடைத்தது சிறை தண்டனை. பார்த்தா அப்பவும் அமைதலா இருக்கான். தன் நியாயத்தை அவன் வெளிப்படுத்தவே இல்லை. நம்மளாம் என்ன சொல்லுவோம், நம்மள ஏதாவது அநியாயமா சொன்னானா நம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்த பார்ப்போம். நான் அப்படி இப்படி என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம நியாயமா நான் இப்படிதான் செஞ்சேன், ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நியாயத்தை வெளிப்படுத்த பார்ப்போம். ஆனா யோசேப்பு அப்படி செய்யவே இல்லைங்க. நியாயத்தை வெளிப்படுத்தினா போத்திபாருக்கும் அவனுடைய மனைவிக்கும் பிரச்சனை வந்து பிரிந்து விடுவாங்க, பல கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாம் நியாயம் சொன்னா எங்க எடுபட போகுது அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா பொறுமையா அமைதலா சிறைச்சாலைக்கு போறான். சிறைச்சாலையில அங்க ஒரு சம்பவங்கள்லாம் நடக்குது. அதற்கு பிறகு பார்வோன் கனவு காண்றான். அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்லக்கூடியவன் இவன் தான் என்று சொல்லி அவன் வெளியே கொண்டு வரப்படுகிறான். அர்த்தம் சொல்லப்படுகிறது. எனவே 7 வருஷம் செழுமையான காலம், 7 வருஷம் பஞ்ச காலம் இது ஏற்படும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுத்தினார் சொல்லி திட்டமும் தெளிவுமாய் பார்வோனுக்கு அவன் சொன்னவுடன் அவனை வந்து எப்படி ஆக்கிறாங்க, உன்னை தவிர இதுக்கு பொறுப்பான ஆள் யாரும் இல்லப்பா, தேவ ஆவி பெற்ற உன்னை போல இந்த மனுஷனை போல வேறொருவரும் இல்லை என்று சொல்லி அவனையே வந்து என்ன பண்றாங்க, இதுக்கு அதிகாரியா போடுறாங்க. அப்ப கர்த்தர் பார்வோன் வந்து யோசேப்பை நோக்கி என்ன சொல்றாரு, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ள மனுஷன் வேறொருவனும் இல்லை என்று சொல்லி இந்த 40ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு. இப்ப வாஸ்த வசனம் 40 வாசிங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவார்கள், சிங்காசனத்தின் மேல் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். பாத்தீங்களா எப்படி உயர்வு, குழியில போடப்பட்டான், வறண்ட குழி, வஸ்திரம் எல்லாம் உரிக்கப்பட்டது, 2 முறை விற்கப்பட்டான், சிறைச்சாலை கிடைத்தது. ஆனா பரிசுத்தத்தை காத்து கொண்டான், முறுமுறுக்கவில்லை. கட்டாயம் கர்த்தர் எனக்கு கொடுத்த 2 முறை கொடுத்து சொப்பனம் கொடுத்து எனக்கு உறுதிப்படுத்தினான், அது பலிக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவரை சார்ந்திருந்தான். அதனால அவனுக்கு கிடைத்தது ராஜாவுடைய சிங்காசனம் தவிர மற்ற எல்லா ராஜாவுக்கு நிகராக பெரிய அதிகாரியாக்குறாரு. 42ஆம் வசனம் பாருங்க. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்தான். அடுத்ததும் படிக்கலாம். தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய உயர்வு. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா யோசேப்பை பார்த்து சொல்றான், நான் பார்வோன், ஆனா நீ வந்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாம என்ன பண்ணக்கூடாது, தன் கையாவது காலையாவது அசைக்க கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டான். பாருங்க, அவனுக்கு யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்று பெயரிடுறான். அவனுக்கு வந்து என்ன பண்றான், ஓன் பட்டணத்து ஆசாரனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய யார ஆஸ்நாத்தை வந்து மனைவியாக கொடுக்கறான். எல்லா செழிப்பும் வந்துருதுங்க. கனவு பலிக்குது, அண்ணன்மார்க்க வர்றாங்க, பஞ்ச காலம் வருது, எல்லாம் சேமிச்சு வச்சிடறான். செழுமையான காலங்கள் 7 வருஷத்துல எல்லாரும் வந்து வந்து பணிந்து அவன்கிட்ட வாங்குறாங்க. அண்ணன்மார்களும் வந்து நிறைய முறை தலை கவிழ்ந்து பணிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்து வாங்குறாங்க. சொப்பனம் நிறைவேறிச்சா இல்லையா? கட்டாயம் ஆண்டவருடைய கிருபையில துவக்க அற்பமா இருந்தாலும் ஒவ்வொரு காரியத்துல யாரை ஆண்டவர் முடிவு எப்படி இருக்கும்னு பாருங்க. முதல்ல பாத்தீங்கன்னா துவக்க அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லி சாரிபாத் விதவையை நம் கண்முன் ஆண்டவர் கொண்டு வந்தார். உத்தமனை நோக்கி செம்மையானில் பார்த்த அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லி யோசேப்பை நம் கண்முன் வைத்தார். ஒரு பாடலை கூட நாம் பாடலாம். நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம்மாலோசனை, செம்மையான மனுஷனுக்கு முடிவு என்றும் சமாதானமே. நெஞ்சமே நீ அஞ்சிராதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே, இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல் இன்னமும் காத்துன்னை நடத்துவார். பாருங்க, செம்மையாய் நடக்கிறவளுக்கு முடிவு சமாதானம். 3வது பார்க்கலாம். 3வது பிரசங்கி 7:8 வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது,
பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஒரு காரியம் துவங்கும் போது துவங்குறத விட அதனுடைய முடிவு ரொம்ப நல்லதா இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப துவக்கம் அற்பமா இருந்ததுங்க. துவக்கம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில எங்களுடைய வாழ்க்கையை தொடங்கினோம். எவ்வளவு பாருங்க, நான் சென்னை பட்டணத்திலிருந்து திருச்சிக்கு வந்தேன். ஒரு 300 ரூபாய் சம்பளத்துக்காக 1978 வருடம் நான் இங்கு பணிபுரிந்தேன். ஜோசப் கண் மருத்துவமனையில திருச்சி பட்டணத்துக்கு பணிபுரிந்தேன். அதற்கு பிறகுதான் எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அருமையான வேலையில என்னுடைய கணவருக்கு 350 ரூபாய் சம்பளம். அது அந்த காலத்துல ரொம்ப பெரிய சம்பளம் தான். ஆனா அது ரொம்ப கஷ்டமான எல்லாமே செய்யணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனா ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வச்சாருங்க. நாங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்த போது என்னுடைய இன்லாஸ், என்னுடைய அத்தையும் மாமா எல்லாம் ரொம்ப அன்புள்ளவங்க, எல்லாம் இணைந்து நாங்க குடும்பம் நடத்தணும். எல்லாமே ஆசீர்வாதம். கொண்டு போய் அவங்க கிட்ட தான் எங்களுடைய சேலரியை கொடுப்போம். அவங்க ஆசீர்வச்சு அவங்க தான் எல்லாம் பார்ப்பாங்க. அது அப்படியே ஒருத்தர்கிட்ட போய் 5 பைசா கூட கடன் வாங்க ஆண்டவர் விடல. ஏன் தெரியுமா? அந்த துவக்கத்தை காட்டிலும் முடிவு எப்படி இருக்குமா? நலமாய் இருக்குமா. அதன் முடிவு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது முடிவு நலமாயிருக்கு. இன்றைக்கு அநேகருக்கு உதவி செய்யும் பாத்திரமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்தந்த இடங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்ல முடியாத அன்பு. அதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. அவருடைய கிருபையே அல்லாமல் வேறு அல்ல. பிரியமானவர்களே, அவருக்கு மட்டும் பயந்து நடக்கும் போது ஒரு எளிமையான சரியான வீடு இல்லை, சரியான ரெஸ்ட் ரூம் கிடையாது அந்த நாட்களிலே. அப்படிலாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் அந்த நாள்ல. ஆனாலும் அதுல மிகுந்த ஆசீர்வாதமாய் நாங்க ஒரு கஷ்டம் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நமக்கு கஷ்டமா இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள்லாம் நமக்கு சாதகமாக்கி முடிவு நலமானதா இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். பாத்தீங்களா? அப்ப துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லதுன்னு சொல்லப்படுது. நம்ம வாசிக்கலாம். அப்ப தாழ்மையா நமக்கு இருக்கிற சூழ்நிலை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளணும். உடனே கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெரிதுபடுத்த வேண்டும். பெரிதுபடுத்தி நம்மை பின்னாக வைக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்கலாம். 10 பின்பகுதியை நம்ம வாசிக்கலாம். இயேசு அதுல இருந்து வாசிங்க. சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் என்றார். பார்த்தீங்களா? இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இயேசு மீன்பிடி அந்த கடற்கரை ஓரத்துல போகும்போது அந்த கடல்ல 2 படகு இருந்தது, காலியான படகு. ஒன்னு சீமோனுடையதா இருந்தது. இயேசு போதகம் பண்ணதுக்காக அந்த படகை கேட்கிறாரு. அவன் படகை சற்று கொஞ்சம் தள்ளி கொண்டு கொடுப்பாடினு அவனும் தள்ளி கொண்டு கொடுக்கறான். இயேசு படகுல உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்றான். ஆனாலும் கூட அவனுக்கு அன்றைக்கு மீனே கிடைக்கல. ஒரு மீன் கூட அவனுக்கும் அவனுடைய கூட்டாளிகளும் கிடைக்கல. அன்னைக்கு மீனே வரல. என்னன்னே தெரியல. எவ்வளோ நாள் மீன் பிடிச்சிருக்காரு, ஆனா மீனே கிடைக்கல. வெறும் வலைகளை அலசி கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலைகள்லாம் நம்ம கண் முன்னால கொண்டு வைப்போம். அப்படி அலசி கொண்டிருந்தாலும் அவன் இயேசுவின் போதகத்தினால கவரப்படுறான். அதே போல இயேசுவும் போதித்து கொண்டிருந்தாலும் இயேசுவின் கவனம் எங்க இருக்குது? அவன் வெறுமையான வலையை அலசி கொடுக்கான். அவருடைய உள்ளம் வெறுமையா இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். அவனுடைய துவக்கத்தை பார்க்கிலும் என்ன இருக்கா? முடிவு நல்லதாய் மாற்ற வேண்டும். காரணம், எனக்காக அவனுடைய படகை கொடுத்தானே, எனக்கு போதனை பண்ணும்படியாக எனக்காக அதை கொடுத்தானே, சந்தோஷமா என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். பாருங்க, அவர்கிட்ட சொல்றாரு, நீ வலைய போடு அப்படின்னு சொல்றாரு. உடனே வலைய போட்ட உடனே பயங்கர வலை கிழியத்தக்கதாக சற்று ஆழத்துல கொண்டு போய் வலைய போடணும். உடனே அவன் கீழ்படுகிறான். கீழ்படிஞ்ச உடனே அவன் அந்த வலை நிரம்பத்தக்கதாக, வலை கிழியத்தக்கதாக, படகு நிரம்பத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடிக்கிறாங்க. மற்ற படகுல இந்த கூட்டாளிகள்லாம் அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. அப்போ சீமோன் பேதுரு அதை கண்டு பயப்படுறான். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும் சொல்லி பாதத்துல விழுறான். அவருக்கு தெரியல, அவன் பயப்படுறான். அவ்வளவு பரிசுத்தமான ஆண்டவர். ஏன்னா போதனை எல்லாம் கேட்டால, அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குது. இவ்வளவு நாள் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபிஷர்மேன் நான், ஆனாலும் ஒரு மீன் கூட இல்லையே. இன்னைக்கு என்னுடைய வேலையெல்லாம், என்னுடைய தொழிலெல்லாம் தோல்வி ஆயிருச்சு. இன்றைக்கு இவர் ஒரு வார்த்தையில இவ்வளவு செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்றான்,
நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு போய்விடும் சொல்லி. அப்ப திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனும் அவனுடைய இருக்கவங்களாம் பிரமிப்பு உண்டாயிற்று. இயேசு சொல்றாரு, நீ சீமோன் இன்னைக்கு பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவாக்க. பாத்தீங்களா, ஹை போஸ்ட் கொடுக்கிறார், நல்ல ஒரு ப்ரமோஷன் கொடுத்துறார். மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தவனை ப்ரமோஷன் கொடுத்துறார். பாருங்க, வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. பிணியாளிகளை படுக்கைகளில் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்றுப்பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். பாத்தீங்களா, மீன் பிடிச்சுக்கிட்டு பேதுரு அவனை பரிசுத்த ஆவினால் நிரப்பி தைரியமா எல்லா காரியத்தையும் நிறைய பேதுருவை பத்தி சொல்லி கொண்டு போகலாம். இது ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். அவன் நடந்து போகையில் அவன் நிழலாது படும் என்று பிணியாளிகள் எல்லாரையும் கொண்டு வந்து போடுறாங்க. அவன் நிழல் பட்ட மாத்திரத்துல எல்லாரும் சுகமடைறாங்க. பாருங்க, சுற்றுப்பட்டணத்தில் திரளான மக்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் கொண்டு வராங்க. அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டாங்க. எப்படி பாத்தீங்கன்னா, அப்படியே உயர்த்திட்டாரு. அப்படியே ஒரு ஊழியக்காரனா அவர் என்ன பண்ணிட்டாரு, அருமையா உயர்த்திட்டாரு. எப்படிங்க இது முடியும்? என் ஆண்டவரால் மட்டும் முடியும். துவக்கத்தை பார்க்கலாம். துவக்கம் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவன் உடனே கீழ்ப்படிந்து வந்தான். தாழ்மையோடு தன்னை தாழ்த்தினான். ஒண்ணுமில்ல ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடணும், அப்படியே தாழ விழுந்து பணிந்து கொண்டு அவன் அப்படி செஞ்சான். அப்ப அதே போல பாருங்க, இன்னொரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல பாருங்க, 18ஆம் வசனம் பாருங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோகத்தின் ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பரலோகத்தின் திறவுகோலை கொடுக்கிறாரு. நீ பூலோகத்துல எதை கட்டுவியோ அது பரலோகத்தில் கட்டப்படும். பூலோகத்துல எதை நீ அவிழ்த்து விடுறியோ அது பரலோகத்துல அவிழ்த்து விடப்படும். எப்படி பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசிரமம். மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை கர்த்தர் எப்படியாய் உயர்த்தினா, பரலோகத்தின் திறவுகோலை கொடுக்கிற அளவுக்கு. இன்னும் பேதுருவை கொண்டு நிறைய காரியம் பேசினா போதுங்க, 3000-5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒண்ணுமே படிப்பறிவு இல்லாத அவனை ஆண்டவர் உயர்த்தினா. அதுதான் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லதாய் இருந்தது. பாருங்க, ஆபிரகாம் லிங்கன் என்ற அமெரிக்க ஜனாதிபதியாய் இருந்தவரை பாருங்க, ஆண்டவர் ஒரு செருப்பு துவைக்கிற தொழிலாளியா இருந்தார். அவரை செருப்பெல்லாம் சரி பண்றவர், ரிப்பேர் பண்றவரா இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் என்ன பண்ணாரு, அப்படியே அது அமெரிக்க ஜனாதிபதியாய் உயர்த்தினார். இவரை மட்டம் தட்ட வேண்டும் என்று சொல்லி அவரோடு கூட இணைந்து இருக்கின்ற ஒரு மனிதர் என்ன சொல்றாரு, அவ்வளோ பெரிய மீட்டிங்ல நமது பிரசிடென்ட் நல்லா இருந்தாரு, ஆனா அவர் ஒரு ஷூ மேக்கர் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றார். அவர் செருப்பு தயாரிப்பவர் என்று சொல்லி சொல்றார். அப்ப இவர் சொல்றாரு, அவர் வெட்கப்படல. அவர் என்ன சொல்றாரு, நான் அவர் கரெக்டா, நான் அவர் தப்பா சொல்லிட்டாரு, நான் ஷூ மேக்கர் கிடையாது, நான் என்ன ஷூ மென்சார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஷூ எல்லாம் ரிப்பேர் பண்றது தான். ஷூ தயாரிப்பனா இன்னும் கொஞ்சம் ஹையா இருக்கும். நான் ஷூ தயாரிப்பவர் கிடையாது, நான் ஷூவெல்லாம் சரி பண்றது, கிழிந்து போன நைந்து போன செருப்புகளை எல்லாம் நான் சரி பண்றவரா தான் இருக்கிறேன். எவ்வளவு தாழ்மை பாத்தீங்களா? தன்னை இப்படி பண்ணிட்டானேன்னு அவனை கோபப்படாம தாழ்த்துறார். நீங்களும் நானும் எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்மைப்படுறோமோ நம்முடைய துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லதாய் காணப்படுகிறது. ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லதாய் மாற்றி இயேசு உயர்த்துவார், நல்லதாய் மாற்றி இயேசு உயர்த்துவார். கடைசியாக நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு,
உன் நம்பிக்கை வீண் போகாது. பாத்தீங்களா, நிச்சயமாகவே முடிவு உண்டு. இன்றைக்கு நீங்க இருக்கிறீங்களா, நீங்க இன்னைக்கு எனக்கு முடிவு இருக்குமா, எனக்கு நல்ல காரியம் நடக்குமா அப்படின்னு சொல்லி வேதனையோடு காணப்படுறீங்களா? நிச்சயமாய் முடிவு உண்டு. உங்களை பார்த்துதான் சொல்றா, இன்றைக்கு ஒரு முடிவு உண்டு. நீங்களே இது நடக்கவே நடக்காத முடிவு கட்டிருக்கீங்களா? இல்ல, இயேசு முடிவு வச்சிருக்கிறா, நல்ல முடிவு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போவாது. நம்பிக்கை மட்டும் ஆண்டவர் மேல வைங்க, வேற எந்த யார் மேலேயும் வைக்க வேணாம். ஆண்டவரே நீர் கண்டிப்பா இதற்கு ஒரு நல்ல முடிவு கொடுப்பேன். வேத வசனம் சொல்றதெல்லாம் பொய்யாவாதுங்க, நிச்சயமா உண்மைதான். அது உண்மையதான் பேசும். நிச்சயமாய் முடிவு. எப்படி சொல்றாரு பாருங்க, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எவ்வளவு அருமையான வசனம். வச்சு கையில வச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த வசனத்தின் மீது கை வச்சு, ஆண்டவரே நீங்க இப்படி சொன்னீங்களே, அது கர்த்தர் பாத்தீங்களா, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிருன்னு முந்தன வசனத்தின் பின்பகுதி சொல்லுதே. அடுத்த வசனம் 19 வசனம், மகனே நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியில் நடத்து, அப்பனா நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை ஆறுதலான வசனம் பாத்தீங்களா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை மட்டும் நம்பி அவரை மட்டும் நிற்கும்போது நல்ல முடிவு கிடைக்கும். எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் பாருங்க. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிக்கலாம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அக்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். பாத்தீங்களா, இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, சிறிய தங்கச்சி தான் இவ. சிறிய மொர்தெகாய்க்கு என்ன வேணும்? எஸ்தர் தங்கச்சி. அக்சால் என்று பெயர் சொல்லக்கூடிய அந்த எஸ்தர் இவருக்கு தங்கச்சி. ஆனா அப்பா அம்மா இறந்து போயிட்டதுனால இவர் என்ன பண்றார், தன் மகளாக அவர் எடுத்துக்கொள்றார். சாதாரண ஒரு காரியத்துல அவங்க இருக்கிறாங்க, மகளாக ஏற்றுக்கொள்ளும் போதே மொர்தெகாய் தன் குமாரத்தியாக அவன் எடுத்துக்கொள்றான். அவருடைய ஆரம்பம் ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு. நீங்க முடிவு பாருங்க, முடிவு தான் நமக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த மொர்தெகாய் என்ன பண்றார், அந்த நேரத்துல அகாஸ்வேரு ராஜாவின் மனைவியாகிய வஸ்தி அந்த இடத்துக்கு விருந்து பண்ற இடத்துக்கு அவள் வரவில்லை என்றவுடன் அவமதித்தாள் என்று சொல்லி அவளை எடுத்துவிட்டு ராஜ வஸ்திரம் திருப்பி அவங்களுக்கு என்ன பண்றாங்க, ராஜாவின் மனைவியாக தேர்ந்தெடுப்பதற்கு ஊர் உலகம் எல்லாம் எல்லா இடத்துலயும் அறிவிப்பு பண்ணப்படுகிறது. அப்ப இவ ரொம்ப அழகானவள். இவள் சாதாரண ஒரு குடும்பத்தை, யூத குலத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் மொர்தெகாய்க்கு ஒரு ஆசை. மொர்தெகாய் அரண்மனையிலே வேலை செய்யக்கூடியவன். சரி, நம்ம தங்கச்சியை நம்ம அனுப்பலாம்னு சொல்லிட்டு அங்க போய் அவங்களை அனுப்புறாங்க. அவள் ரொம்ப அழகா இருந்தா. எஸ்தர் என்றால் தன் குலத்தையும் தன் பூர்வத்தாரையும் அறிவிக்காதிருந்தால் மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு அறிவித்தாள். பாருங்க, ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகள் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகள் முறையாக ராஜாட்ட போவாங்க. ராஜா யார விருப்பமா இருக்கிறாங்களோ அப்ப அவங்கள ராஜகுமாரத்துல தனக்கு மனைவியாக அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. வாசிக்கலாம் பாருங்க. எஸ்தர் 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல அப்படியே 15 வாசிங்க. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவள் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லா கண்களிலும் தயை கிடைத்தது. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். பாத்தீங்களா, அவளோட முறை அழைத்து கொண்டு போகப்பட்டால் எல்லார் கண்களிலும் அவளுக்கு தயவு. யாரும் எந்த கேள்வியும் கேட்கல, நீ எந்த கொலை இந்த ஏதெல்லாம் கேட்கவே இல்லை. சாதாரணமான கேள்விகள் தான் கேட்கப்பட்டது. 17ஆம் வசனத்துல ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து
ஸ்ரீயாக்கினால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அதை தான் இங்க போட்டிருக்கு. துவக்கம் நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. மொர்தெகாய் நம்பிக்கையோடு போனா, அதே போல எஸ்தரும் நம்பிக்கையோடு போறா. ஆண்டவரே, நீர் என்னை உயர்த்த சித்தமானால் நீர் என்னை உயர்த்தும் சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீங்க அருமையான வேளையில நீ கேட்டுக்கொண்டிருக்க, இதெல்லாம் எப்படிங்க ஆகும்? இதெல்லாம் எப்படி ஆகும்? அவள் மூலமாக யூத குலம் ரட்சிக்கப்பட்டது. மொர்தெகாய் வாசலில் இருந்தவன் அரண்மனைக்கு வருகின்றான். நல்ல அவனுக்கு தனி பங்களா. அதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. இந்த அருமையான வேளையில நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல முடிவை குறித்து பார்த்தோம். முதலாவது பாத்தீங்கன்னா துவக்க அற்பமா இருந்தது, முடிவு சம்பூர்ணமா இருந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா உத்தமனுக்கும் செம்மையானவனுக்கும் முடிவு சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லதா இருக்கிறது. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக நல்ல முடிவு இருக்கும் என்று சொல்லி நாம் 4 கேரக்டரையும் 4 தலைப்புகளை பார்த்தோம். கர்த்தர் தாமே உங்களுக்கும் ஒரு நல்ல முடிவை கொடுத்து உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்போமா? ஜெபிப்போம். உந்த நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவுண்டு. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை, என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நம் தேவன் பெரியவர், நம் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி, உனக்கு எல்லாம் வாய்க்கும். சோதரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருங்க. முடிவு சம்பூர்ணமா இருக்கட்டும், முடிவு நல்லதா இருக்கட்டும், முடிவு ஆண்டவரே உயர்ந்ததா இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கட்டும் ஆண்டவரே, சமாதானமா இருக்கட்டும் ஆண்டவரே, தகப்பனே சம்பூர்ணமாய் நலமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் எங்கள் கண்முன் கொண்டு வந்து வைத்தீர் ஆண்டவரே. இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கர்த்தாவே காரியங்கள் அவங்களே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவரே ஒரு நல்ல முடிவை கொடுக்க போறீங்க ஆண்டவரே. அதிக நாள் தடை இருக்கிறது, அதிக நாட்கள் காத்திருந்திருக்கிறார்கள், அதிக நாட்கள் ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவில்லாம இருந்திருக்கலாம் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு நல்ல முடிவு இருக்கும்படியாக உண்மையில் நம்பிக்கை வைத்து உமக்கு சாட்சியாய் இருக்க, அதன் மூலம் இந்த கர்த்தாவை நன்மையை பெற்றுக்கொள்ள, நல்ல முடிவை பெற்றுக்கொள்ள, எல்லாருக்கும் மத்தியில ஆண்டவரை சாட்சியாய் வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல காலத்தை நிர்ணயித்து கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன்.